ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கோடை வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த செய்திகளாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயில் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை வழங்கியிருக்கிறது. அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். நேற்று தமிழகத்தில் வெப்ப அலை அடுத்த 3 நாட்களுக்கு வீசும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் 6 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி. 6 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. விவரம் என்ன? கார்த்திகா, அந்த 6 மாவட்டங்களையும் தற்போது மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையும் பெய்து வருகிறது. நேற்று நம்ம பார்த்தோம், 2 எச்சரிக்கைகள் ஒரே நாள்ல விடுக்கப்பட்டிருந்தது. அதாவது தமிழகத்துல ஆங்காங்கே மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக மஞ்சள் எச்சரிக்கையும், வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மஞ்சள் எச்சரிக்கையும் நேற்று விடுக்கப்பட்டிருந்தது. நேற்று ஈரோடு ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள்ல காற்றுடன் கூடிய மழை பெய்த நிலையில தற்போது சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. மழை பெய்யும் அதே நேரத்துல மற்ற இடங்கள்ல தொடர்ச்சியாக வெயிலும் கொளுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கும் கூட நேற்று எப்படி 20 இடங்கள்ல, புதுவை உள்பட 20 இடங்கள்ல 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவாகி இருந்ததும், இன்றைக்கும் ஒரு சில இடங்கள்ல 100 டிகிரியை தாண்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படும் நிலையில தற்போது சில இடங்கள்ல மழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்களை வெளியிட்டிருக்கு. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய 30 கிலோமீட்டர்ல இருந்து 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த காற்றோட மிதமான மழை பெய்யக்கூடும் இன்றைக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நாளைக்கும் அந்த மிதமான மழை தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் மழை தொடரும் சொல்லியிருக்கும் அதே நேரத்துல வெயிலுடைய தாக்கமும் 2 நாட்களுக்கு, அதாவது இன்றும் நாளையும் அதிகமாகத்தான் இருக்க போகிறது. வெப்ப அலை 2 நாட்களுக்கு தொடரும். அதற்கு பிறகாக 5ஆம் தேதி வரைக்கும் கூட அந்த வெப்ப அலையினுடைய தாக்கம் இந்த 2 நாட்கள் அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே கொஞ்சம் குறைஞ்சு 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். மழைக்கு வாய்ப்பு என்று சொல்லப்பட்டிருந்தாலும் 5ஆம் தேதி வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேதவள்ளி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.